கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 23, இந்த வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. மனுஷனுக்கு என்றால் மனிதன் ஒருவர் மாத்திரமே வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் இருக்கிறான். பேசக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனால் மாத்திரமே சிரிக்க முடியும். மனிதனால் மாத்திரமே வார்த்தைகளினாலே தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். மனிதனால் மாத்திரமே பாடல்களை பாடி மகிழ முடியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம், 767வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினாலே நன்மை உண்டாகிறது, ஆனபடியினாலே சுக்குண்டு போகாதபடிக்கு, பிடி கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள இந்த 2 வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால், நம்முடைய வார்த்தைகள் காலத்துக்கு ஏற்றவைகளாக இருந்தால், நம்முடைய வாய்மொழியினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாறாக நீங்கள் நல்ல வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல தவறும் பொழுது அதே வாயினாலே நீங்கள் சிக்கிக்கொள்ளுகிறீர்கள், அதே வாயினாலே நீங்கள் பிடிபடுகிறீர்கள் என்று நீதிமொழிகள் 15:23, நீதிமொழிகள் 6:2 நமக்கு அறிவை போதிக்கிறது. லூக்கா 11வது அதிகாரம் 53வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 100வது பக்கம். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை வேதாகமம் நமக்கு இப்போது ஞாபகப்படுத்துகிறது. பரிசேயரும் வேத பாரகரும் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவருடைய வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கினார்கள். நீதிமொழிகள் 15:23 சொல்லுகிறது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் என்று. லூக்கா 11வது அதிகாரத்தின் 53வது வசனத்திலே இயேசுவிடத்திலே அவர் வாயின் மொழியினாலே ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம், பிழை கண்டுபிடிக்கலாம் என்று வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே வந்திருந்து வார்த்தைகளை கொட்டினார்கள், ஒரு உபாயமான வார்த்தைகளை பேசி அவரை நெருக்கினார்கள். ஆகவே இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 860வது பக்கம்,
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் இருந்த காலங்களில் அவர் எப்படி இருந்தார்? நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். என்றாலும் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருடைய வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதபாரகரும் பரிசேயரும் உபாயம் பண்ணினாலும் இயேசு தன் வாய்மொழியினால் சிக்கிக்கொள்ளவில்லை. சங்கீதம் நீதிமொழிகள் 6:2 வாசிக்கிறோம், நீ உன் வாய்மொழியினால் சிக்கொண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். இயேசுவென்றால் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆகவே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்கும்படியாய், இயேசுவை சிக்கொண்டு அவர் பிடிபடும்படியாய் காணப்பட அங்கே ஒரு கூட்டத்தார் அவரை சுற்றி கொண்டே இருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய வாயின் மொழியினாலே பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவரை நெருக்கினார்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. இன்றைக்கு இந்த வசனங்கள் எனக்கு ஏன் போதிக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்திலே எழுமானால், நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நீங்கள் உங்கள் வாயை திறவாதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு உள்ளான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 15:23 சொல்லுகிறது. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். அவன் நெருக்கப்பட்டாலும் அவன் ஒடுக்கப்பட்டாலும் அவன் வாயை திறவாதிருக்க வேண்டும். அவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே சிக்கிக்கொள்ளாமல் பிடிபட்டுக் கொள்ளாமல் இருக்கும்படியாய் அவன் மௌனம் காக்க வேண்டும். பேசவே கூடாதாம், பேசலாம். ஆகவே நீதிமொழிகள் 15:23 2வது பகுதி சொல்லுகிறது, ஏற்ற காலம் என்ற ஒரு காலம் உண்டு. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலத்தில் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு நல்லது என்றால் அது அவ்வளவு அளவிட முடியாத நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆகவே கர்த்தராகிய தேவன் நமக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக, நன்மையினால் நம் வாயை திருப்தியாகத்தக்கதாக, நாம் நம் வாயினால் சிக்குண்டு போகாதபடிக்கு, நம் வாயின் வார்த்தைகளினால் பிடிபட்டு போகாதபடிக்கு, நமக்கு வழியாக பாதையாக சத்தியமாக இயேசுவை குறித்தான வசனமே நமக்கு உதவி செய்கிறது. அந்த வசனம் லூக்கா 11வது அதிகாரத்தின் 53வது வசனம். வசனத்தின் வார்த்தையிலே முக்கியமான வார்த்தை, ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் சிக்குண்டு போகாமல் பிடிபட்டு போகாமல் நன்மை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை,
அவர் வாய் திறவாதிருந்தார். ஆனால் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அந்த வார்த்தையுமே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதான வார்த்தையே நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். ஆகவே உங்கள் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏதாகிலும் உபாயம் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எல்லாருமா சொல்லலாமா? இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார். ஏனென்று கேட்டால் அவர் தம் வாய்மொழியில் குற்றமில்லாதவராய் காணப்படும்படிக்கு. இந்த நாளிலே நீங்கள் லூக்கா 16வது அதிகாரத்தின் 53வது வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வேதபாரகர்கள், தேவ பயம் உள்ளவர்கள், வேதத்தை கைப்பிரதியாக எழுதிக்கொண்டே இருக்கக்கூடிய வேதபாரகர், பரிசேயர்கள், வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய வாயின் மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும், அவர் மேல் குற்றஞ்சாட்ட வேண்டும் என்று சொல்லி உபாயம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர் வாய்மொழியிலே அவர் சிக்குண்டு போகவில்லை, அவர் பிடிபட்டு போகவில்லை, மாறாக அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் இன்றைக்கு எனக்கு ஏன் என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்களேயானால், நீங்கள் ஏற்ற சமயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு நல்லது. மாறாக நீங்கள் உங்கள் வாய்மொழியினால் குற்றமுடையவர்களாய், சிக்குண்டு போகிறவர்களாய், பிழையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு மனுஷனுக்கு அவன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக அவன் என்ன செய்ய வேணும்? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். சங்கீதம் 5:9 சொல்லுகிறது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. இப்படிப்பட்ட வாய்மொழியை உடையவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது. இவர்கள் சிக்கிக் கொள்வார்கள், பிடிபடுவார்கள், குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள், பிழையினால் நிறைந்திருப்பார்கள். சங்கீதம் 5:9வது வசனம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அடுத்த வாக்கியம், அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அடுத்த வாக்கியம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. இந்த 3 வாக்கியங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதுவீர்களே என்றால், அவர்கள் 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 என்று 3 ஆரம்பமாகிறது. வாக்கியங்களின் ஆரம்பம். மத்தியிலே வாய், உள்ளம், தொண்டை. முடிவிலே உண்மை இல்லை, கேடு, திறக்கப்பட்ட பிரேதக்குழி. ஆவியாய கடவுள் எப்படி எழுதி வைத்திருக்கான்னு பாருங்கள். அவருடைய உள்ளம், அவருடைய தொண்டை இரண்டும் கேடுபாடுள்ளதாய், சவக்குழி, நாற்றமெடுத்த சவக்குழியாய், பிரேதக்குழியாய் காணப்பட காரணம் என்ன? அவள் வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை. ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. ஆகவே பொய் என்ற வார்த்தை வேண்டாம், மெய் என்ற வார்த்தை வேண்டும். நம்முடைய வாயில் எப்பொழுதும் மெய்யான தெய்வத்துடைய வார்த்தை, மெய், உண்மை, சத்தியம், வேதவசனம் உண்டாயிருக்கட்டும். அந்த உண்மை அது. அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வாய் திறவாதிருந்தார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாய் திறவாதிருந்தார். அதே போல நீங்களும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் வாய் திறவாதிருந்தால் உங்கள் வாயில் உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்று பொருள். மாறாக உள்ளத்திலே கேடுபாடான சிந்தனைகள்,
திறக்கப்பட்ட பிரதை குழியை போல காணப்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? தீர்மானம் பண்ணுங்கள். என் வாய்மொழியினால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாக வேணும். நான் பேசக்கூடிய வார்த்தைகளினாலே எனக்கு மகிழ்ச்சி உண்டாக வேணும். என் வாய்மொழியினாலே நான் சிக்குண்டு போகக்கூடாது. என் வாயின் வார்த்தையினாலே நான் பிடிபட்டு போகக்கூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாயை காத்துக்கொள்ள இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் மேல் குற்றஞ்சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணுகிறவர்கள் அவரை என்ன செய்தார்கள்? மிகவும் நெருக்கினார்கள். அவரோ வென்றால் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. யோபு 16வது அதிகாரம் 5வது வசனம். யோபு 16வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 647. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். யோபுடைய சரித்திரத்தில் வாசிக்கிறோம். யோபு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், துன்பப்பட்டார், துயரப்பட்டார், மரண வேதனை அடைந்தார். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்று யோபு சொல்லுகிறார். என் உதடுகளின் அசைவு உங்களுடைய துக்கத்தை ஆற்றும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஆகவே வேத புத்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு நிறைந்திருக்க வேண்டியது என்ன என்று கேட்டால், என் வாயை திறந்து நான் திடன் மாத்திரமே சொல்லுவேன். வரல சொல்லுங்க. என் வாயை திறந்து நான் திடன் சொல்லுவேன், எல்லோருக்கும் தைரியத்தை சொல்லுவேன், எல்லோரையும் பலப்படுத்துவேன். என் உதடுகளின் அசைவினாலே அவருடைய துக்கத்தை ஆற்றுவேன். அதுதான் ஏற்ற காலத்தில் சொல்லுகிற வார்த்தை, நல்ல வார்த்தை. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். யோபுவும் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. சரீரத்திலே வேதனை உண்டானது. தனக்கு உண்டான எல்லா உடைமைகளையும் இழந்து துன்பத்தின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் யோபு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். தன் வாய்மொழியினால் தனக்குத்தானே மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் யோபு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யோபின் சரித்திரத்தில் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான வசனம் என்ன? யோபு 16:5. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். இயேசுவும் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்? உங்கள் வாய்மொழியினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு நீங்கள் உங்கள் வாயினாலே திடன் சொல்லுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டு போகாதபடிக்கு, நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, ஒருவர் உங்களிலே பிழை கண்டுபிடிக்காதபடிக்கு நீங்கள் நீதிமானாய் காணப்பட வேணும். தீர்மானம் பண்ணலாமா? தீர்மானம் பண்ணுங்கள். யோபு சொல்லுகிறாரே, நான் என் வாயின் வார்த்தையினால் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். துக்கத்தை ஆற்றுமா? அது இன்னும் அதிகரிக்க செய்யுமா? ஆகவே வேதத்தின் ரகசியம் என்ன என்றால், யோபு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆலோசனை. யோபுவுடைய வாயில
எப்பொழுதும் திடனான வார்த்தைகள். யோபுடைய உதடுகளின் வார்த்தைகள் துக்கத்தை ஆற்றும் வார்த்தைகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், இழப்புகள், வேதனைகள், பலவீனங்கள் மத்தியிலே நம் வாயின் வழியினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு நாம் நம்முடைய வாயை திறவாதிருக்க அழைக்கப்படுகிறோம். வாயை திறந்தால் திடப்படுத்த வேணும், திடனான வார்த்தைகள் உண்டாக வேணும். வாயை திறந்தால் அது காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக காண வேண்டும். ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அற்புதமான ஒரு வசனம், பிரசங்கி 6வது அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 796வது பக்கம். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. மனுஷனுக்கு தன் வாயின் மொழியினால் மனதிலே மகிழ்ச்சி உண்டாக வேணும். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக. அவன் வாயில் உண்மை இல்லை, அவன் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவன் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. அதே வேளையிலே இயேசு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். யோபுவும் சொல்லுகிறார், நான் என் வாயினால் உங்களுக்கு திடம் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்கிறார். நீங்கள் இந்த வருஷத்தின் 12வது மாதத்தின் 14வது நாள் வரையில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் படும் பிரயாசங்கள் எல்லாம் உங்கள் வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் பிழைப்புக்காகவும் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் உங்களை காண்கிற துக்கத்தை ஆற்றுகிறதாய், திடப்படுத்துகிறதாய் இருக்கிறதா? இதுவரை கடந்து வந்த வசங்களின் மூலமாய் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற 2 கேள்விகள். உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே நீங்கள் மற்றவர்களை திடப்படுத்துகிறீர்களா? நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறீர்களா? ஏன் என்று கேட்டால் உங்கள் வாயின் மொழியினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்காக, அதுக்காக பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, உண்மையில்லை, உள்ளத்தில் கேடு, அப்படியே தொண்டை பிரேதக்குழி. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே உங்கள் வாய்மொழியினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு நீங்கள் ஆற்றுங்கள், திடப்படுத்துங்கள், தேற்றுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் காயப்பட்டும் இருந்தாலும் உங்கள் வாயில இருந்து எப்பொழுதும் திடன் சொல்லுகிற வார்த்தைகள், உங்கள் வாயிலிருந்து எப்போதும் காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவர்களுக்கு அறிவை போதிக்கிறது, முழு உலகத்திற்கும் ஞானத்தை கொடுக்கிறது. புரியுமா? இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் பேசிக்கொண்டே அலைகிறார், பிரசங்கித்துக் கொண்டே காலங்களை கடத்தி கொண்டிருந்தார். அவர் எவைகளை குறித்து பேசினார்? அவர் ஆவிக்குரியவர்களை பேசினார், சத்தியத்தை பேசினார், உண்மையை பேசினார், பரலோகத்துக்குரிய வார்த்தைகளே, தேவராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தான். ஆனால் மனசுக்கு திருப்தி இல்லை. இந்த வருஷத்தின் 12வது மாதத்தின் 14வது நாளில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் மனதோடு பேசுங்கள். என் மனதில் நிறைவு உண்டானதா? என் மனதுக்கு திருப்தியாய் நான் என்ன செய்தேன்? இந்த ஆண்டு முழுவதும் நான் பேசியிருக்கிறேன், அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். பேசின வார்த்தைகளே உண்மை இருந்ததா? என் இருதயம் சுத்தமா இருந்ததா? என் தொண்டை ஆறுதலான வார்த்தைகளை சொன்னதா, திடப்படுத்தினதா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்த்து இனி வரும் நாட்களில் ஆகிலும் நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 23வது வசனத்திற்கு உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். என் வாய் மொழியினால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக என் வாயின் வார்த்தையினாலே நான் அநேகரை திடப்படுத்துவேன். வரல சொல்லாமா? யாருக்கெல்லாம் புரிகிறது? இப்போ வாயிலே வார்த்தைகளை பேச உங்களுக்கு உரிமை உண்டு. இயேசு 3 ஆண்டு காலங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே அலைந்தவர் அமைதியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? வேதம் சொல்லுங்க, சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வேதத்திலே பிரசங்கிலே பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும்
ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாதிருக்க ஒரு காலம் உண்டு. நட்ட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கி போட ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு, பேசாதிருக்க ஒரு காலம் உண்டு. எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க முடியுமா? இயேசு பேசிக்கொண்டே இருந்தார் தேவ ராஜ்யத்தை குறித்து. இப்போது பேசக்கூடிய காலத்தில் அவர் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? வாய் பேசாதிருக்கிறார். அவர் வாய் திறவாதிருக்கிறார். காரணம் எதற்கு? அவர் தன் வாயின் மொழியினாலே திடப்படுத்தினவர், காயங்களை ஆற்றினவர். இப்போது மௌனமா இருக்க காரணம் என்ன? அவர் தன் வாயின் வார்த்தையினால சிக்குண்டு போகாதபடிக்கு, பிடிபட்டு போகாதபடிக்கு, அவர் மேல் குற்றம் ஒன்று உண்டாகாதபடிக்கு, அவர் பிழையற்றவராய், குற்றமற்றவராய், குறைவற்றவராய் காணப்படும்படிக்கு அவர் என்ன செய்தார்? வாய் திறவாதிருந்தார். ஆகவே எத்தனையோ வார்த்தைகளை பேசி வந்தோம், எவ்வளவோ சம்பாஷணைகள் எல்லாம் கடந்திருந்தோம். யாரையாகிலும் ஒரு காயப்படுத்தி இருக்க வார்த்தையை சொல்லியிருந்தால் அந்த வார்த்தை உங்களை இன்றைக்கும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. யாருக்கெல்லாம் புரியுது? கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடைமுறை வாழ்வு. நீங்கள் யாராகிலும் ஒருவரை காயப்படுத்தி இருந்தால் அந்த வார்த்தையினால் காயப்படுத்தின உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த நாள் வரையிலும். மறுக்க முடியுமா? உங்கள் வாயின் வார்த்தையினாலே நீங்கள் சிக்குண்டு போனீர்கள். உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் பிடிபட்டீர்கள். உங்கள் வாயின் வார்த்தை திடன் சொல்லவில்லை. உங்கள் வாயின் வார்த்தை ஒருவரையும் ஆற்றவில்லை. ஆனபடினாலே உங்கள் வாய்மொழியினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்கள் வாயின் வழியினாலே, உங்கள் வாயின் வார்த்தையினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் உங்கள் வாயின் வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரையும் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். உங்கள் வாயின் வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரையும் குற்றப்படுத்தாதிருங்கள், பிழை சொல்லாதிருங்கள், பிடிகூடாதிருங்கள், வாய் திறவாதிருங்கள், மௌனமாயிருங்கள். ஏற்ற காலத்தில் நல்ல வார்த்தையை பேசுங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் படும் பிரயாசம் எல்லாம் வெறும் வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் போனதெல்லாம் போகட்டும். இனிவரும் காலத்திலே நம்முடைய வாயிலே எப்பொழுதும் திடனான வார்த்தைகள் உண்டாவதாக. ஒரு அல்ல சொல்லுங்க. யாரையுமே நாம் குறைத்து எடை போட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரையுமே ஒரு குறைவா எடை போடவே முடியாது. யாரை கர்த்தர் எப்போது எங்கே எப்படி உயர்த்துவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. யாரை எங்கே எப்போது எப்படி கர்த்தர் உயர்த்துவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. இவனெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான்னு சொல்லிடுறாங்க. எப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறாங்க? அப்படி கிடையவே கிடையாது. உன் வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்டு ஒழுகிறாய். உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டு போகிறாய். உன் வாயின் வார்த்தையினால் உன்னுடைய மகிழ்ச்சி கட்டு போகிறது. உன் வாயின் வார்த்தை உன் வயிற்று பிழைப்பிற்காக இருக்கிறதா? உன் வாயின் வார்த்தை உன் இருதயத்தின் சமாதானத்திற்கு இருக்கிறதா? ஆகவே பிரசங்கியில் அருமையான வசனம், மனுஷன் பேசக்கூடிய பேச்சு பிரயாசம் எல்லாமே அவன் வாய்க்காக. அவன் மனதிலேயோ திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அவன் வேதனைப்படுகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? மனுஷன் தன் வாய்மொழியினால் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வரல்ல சொல்லுங்கள். இந்த வாயினாலே தான் மரணமும் ஜீவனும் இருக்கு வேதம் சொல்லு. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே வாயை திறந்து பேசுகிறோம், வாயை திறந்து புசிக்கிறோம். ஆகவே இந்த வாயை திறந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவது நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். நீதிமொழிகள் 15:23 பிற்பகுதி, ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தையா? ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஆகவே கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 263 புதிய ஏற்பாட்டிலே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை என்றால் என்ன? எந்த ஒரு தீமையும் செய்யாதிருப்பதே நன்மை. வரல சொல்லுங்க. இந்த வருஷத்திலே
இந்த 12வது மாதத்தின் 14வது நாளிலே நாம் நம்மை நாமே சுய பரிசீலனை செய்து பார்ப்போம். கடந்து போன காலங்களிலே நான் யாருக்கு எந்த நன்மை செய்தேன்? எல்லோருக்கும் நான் நன்மை செய்தேன். ஏனென்று கேட்டால் நான் ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யவில்லை. யாருக்கெல்லாம் புரிகிறது? நீங்க ஏதாவது ஒரு தீமையை செய்திருந்தால் உங்களுடைய இதயத்தில் திருப்தியே இருக்காது. அது உங்களை வாட்டி வதைக்கும், வேதனைப்படுத்தும், குத்தும், சிக்குண்டு பிடிபட்டு நீங்கள் காணப்படுவீர்கள். அது உங்களுக்கு குற்றமாகிறது, அது உங்களுக்கு பிழையாகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு தீமை செய்யாதிருப்பதே ஒரு மாபெரும் நன்மை. ஏற்ற காலம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொள்வேன். ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் எனக்கு நிச்சயமாக தருவார். நன்மை செய்கிறதில் சோர்வு எதிலே வருகிறது? நன்மை செய்வது. நன்மை செய்யட்டும், நன்மை செய்ய பழகுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு தீமையும் யாருக்கும் செய்யாதிருப்பது நன்மை. நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டு போகாதிருப்பது நன்மை. உங்கள் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டு போகாதிருப்பது நன்மை. உங்கள் வாயின் வார்த்தையிலே குற்றமற்றவர்களாய் காணப்படுவது நன்மை. உங்கள் வாயின் வார்த்தைகளை பிழையில்லாமல் வாழ்வது நன்மை. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாயின் வார்த்தையினாலே திடஞ்சொல்லுங்கள். உங்கள் வாயின் வார்த்தையினாலே ஆற்றுங்கள், துக்கத்தை மாற்றுங்கள். அதற்கென்றே வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயின் மொழியினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் எனக்கு முதலாவது மகிழ்ச்சி உண்டா? நான் பேசுகிற வார்த்தையினால் எனக்கு சந்தோஷம் உண்டா? ஆகவே சங்கீதம் 71:8 சொல்லுகிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 713 பக்கம் 713 சங்கீதம் 71:8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாயினாலே நான் சிக்குண்டு போக மாட்டேன். என் வாயினாலே நான் பிடிபட்டு போக மாட்டேன். நான் வாய் திறவாதிருக்க கற்றுக்கொள்வேன். யாருக்கெல்லாம் பிடிக்கிறது? இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் என்ன பேசினாலும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகத்தான் உங்களை நடத்த போகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன பேசினாலும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகத்தான் நடத்த போகிறார். அதனால பதிலுக்கு பதில் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்து என்று சொன்னால் நன்மையே வரும். உங்கள் வாயின் வார்த்தையினால், உங்களுக்கு வாய்மொழியினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் மனதிற்கு திருப்தி உண்டாகும். ஆகவே கடந்து வந்த வசனங்கள் மூலமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வசனம் எது என்று சொன்னால், என் வாய் உமது துதியினால் நிறைந்திருப்பதாக, நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. என் வாயினாலே நான் சிக்குண்டு போக மாட்டேன். என் வாயினாலே நான் பிடிபட்டு போக மாட்டேன். என் வாயில் உண்மை இருக்கும். என் உள்ளம் எப்போதும் நன்மையே நிறைந்திருக்கும், நன்மையினால் நிறைந்திருக்கும். என் வாயின் வார்த்தைகளினாலே அநேகரை நான் என்ன செய்வேன்? ஆற்றுவேன், திடன் சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். யாருக்கெல்லாம் தெரியும்? நீங்க ஒண்ணுமே பேசாதிருங்க. நீங்க அமைதியா இருங்க. நீ வாய் திறவாதிருங்க. இயேசு கிறிஸ்து ஏன் வாய் திறவாதிருந்தார் என்பதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. அது மாறாதது, அது நிச்சயமா நிறைவேறப் போகிறது. யாருக்கெல்லாம் புரியுது? புரியுமா? மனுஷர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு உங்கள் வாயின் மொழிகள் திடன் சொல்லட்டும். உங்கள் வாயின் மொழிகள் ஆறுதல் சொல்லட்டும். உங்கள் வாய் அவருடைய துதிகளினால் நிறைந்திருக்கட்டும். உங்கள் வாய் அவருடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கட்டும். ஏன் என்று கேட்டால், உங்களை குற்றமற்றவர்களாய் காத்துக் கொள்வதற்கு வழி உங்கள் வாய். ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்கள் குற்றமற்றவர்களாய், பிழையற்றவர்களாய்,
வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி உங்கள் வாயின் வார்த்தைகள். உங்கள் இருதயத்தின் நினைவுகள் 1000 இருக்கலாம், ஆனால் இருதயத்தின் நினைவுகள் வாயின் வார்த்தைகளாக வெளிவரும் போதுதான் குற்றமும் பிழையும் உண்டாகிறது. ஆகவே இயேசு என்ன செய்தார்? வாய் திறவாதிருந்தார். 3.5 ஆண்டுகளின் முடிவிலே இயேசு நிற்கிறார். அவரை நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அவரை பாடாய்படுத்தினார்கள். அவர் ஆடு போல, அதாவது சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் வாயை திறவாதிருந்தார் என்று சொன்னால் எல்லா பாடுகளும் முடிவடைந்து விட்டது. இனி நான் பேசி என்னாகும்? நான் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் பட்டாகிவிட்டது. இன்னும் சிலுவையில் மாத்திரம் நான் என் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆகவே என் வாயை திறந்து நான் பேசி ஆகப் போவது ஒன்றுமில்லை. என்னை குறித்ததான தேவ திட்டம், தேவ சித்தம் என்னிலே நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வழி, நான் என் வாயை திறவாமல் என் வாயினாலே அவர் எப்போதும் துதிப்பதே ஆகும். அப்படியே ஸ்லோவா வசனங்கள் எல்லாம் வந்தது. இப்பொழுது வசனத்தின் முடிவு என்ன சொல்லுகிறது? என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் நீர் நடத்தி வந்த மகத்துவமான செய்கைகளையும் அது என்ன செய்யும்? சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் நிறைந்திருக்கும் என் வாய். அல்லேலூயா. ஆகவே வாயினால், வாய்மொழியினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு, உங்கள் மனசுக்கு திருப்தி உண்டாகும்படிக்கு நீங்கள் வாயை திறவாதிருந்து வாயினாலே அவரை துதித்து அவருடைய மகத்துவத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவ திட்டம் உங்களிலே நிறைவேறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பது எதிலே என்று சொன்னால் உங்கள் வாய் எப்போதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேசினால் தேவ திட்டம் விலகி போகாது, அது நிறைவேறும். காலதாமதமாகும். வரல சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து பேசுறதுல சிக்குண்டு பிடிபட்டு அது குற்றத்தை கொண்டு வந்து அது உங்களை பிழையாய் நடத்தினாலும் தேவ திட்டம் மாறாது, தேவ சித்தம் மாறாது. அந்த தேவ திட்டமும் தேவ சித்தமும் நிறைவேற காலம் நீட்டிக்கப்படும். எப்பொழுது நீங்களாக என் வாய் எப்போதும் அவரை துதிக்கும், நாள்தோறும் என் வாய் அவருடைய மகத்துவத்தை நிறைந்திருக்கும் என்று தீர்மானம் செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவ திட்டம் நிறைவேறும். நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள், நெருக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு காயங்கள் உண்டாயிருக்கும், வேதனைகள் உண்டாயிருக்கும். ஆனாலும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், என் வாயோட துதியினால் நிறைந்திருக்கும். நாள்தோறும் அது என் தேவனாய் கர்த்தருடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கும். அதற்காக என்னை நானே ஒப்புக் கொடுக்க என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை குறித்தான தேவ சித்தம் உங்களிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாய் திறவாதிருந்தார். 3 ஆண்டுகள் வாயை திறந்து பேசிக்கொண்டே இருந்தார். 3 ஆண்டின் முடிவிலே, இந்த ஆண்டின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் முடிவிலே வந்திருந்த போது அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவா இருந்தார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், வேதனை உண்டாயிருக்கலாம், நீங்கள் சிக்கொண்டிருக்கலாம், பிடிபட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தின் 12வது மாதத்தின் 14வது நாளிலே ஒரு தீர்மானத்தை ஏறிடுங்கள். என் வாயின் வார்த்தைகளினாலே நான் திடன் சொல்வேன், என் வாயின் வார்த்தையினாலே அனைவருடைய காயங்களை ஆற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்க திட்டத்திற்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்கும்படியாய், அவர் சித்தம் என்னிலே நிறைவேறும்படியாய் என் வாய் எப்போதும் அவரை துதிக்கும், துதியினால் நிறைந்திருக்கும். எல்லாருமே முழங்கால் படிவு.